லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லி கூனி குறிகளாம் இருக்கக்கூடாது, பேசணும், மக்கள் பிரச்சனைகளை பேசணும், உள்ளூர் பிரச்சனைகளை பேசணும்னு திரு கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்கார். இது நேரடியாக ஆளும் கட்சி மீதான விமர்சனம் அப்படின்னு எடுத்துக்கணுமா, இல்லை கூட்டணி கட்சியில் இருக்கும், அதிருப்தி வருது, சேர்ந்தே எல்லோரையும் பாதிப்புக்கு உள்ளாக்கும், நெருக்கடிக்கு உள்ளாக்கும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு தோழமை சுட்டலாக இதை பார்க்கணுமா? அடிப்படையில இந்த தருணத்துல பேசலாம், நீங்க அதை அப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு ஊழியர்கள் கூட்டங்கள்ல கட்சியினுடைய ஒர்க்கர்ஸ் மத்தியில பேசும்போது நம்ம அவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்களை பேசுவாங்க, எல்லா கட்சி தலைவருக்கும் பேசுவாங்க. அது ஒரு கட்சி அது அடிப்படையில் அது அவசியமும் கூட. என்னன்னா ஒரு கட்சிங்கிறது ஒரு அதிகார பொறி அமைப்பு தான். எந்த அரசியல் கட்சியுமே அதிகாரத்தை நோக்கி என்கிற ஒரு பொறி அமைப்பு தான். அதனால தங்களுடைய அதிகாரத்துக்கு நோக்கி நகர்றதுக்கும் அல்லது தான் இருக்கிற அதிகாரத்தை இன்னும் கூடுதலாக விரிவுபடுத்திக் கொள்வதற்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் விருப்பம் இருக்கும். இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா தொண்டர்கள் மத்தியில பேசும்போது இந்த விஷயங்கள் அடிப்படையில பேசுறாங்க. இதை நீங்க இதோட கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதுல எடப்பாடியோட ஸ்டேட்மெண்டோடவோ அல்லது இந்த ராமன் சார் சொன்ன மாதிரி இந்த பர்செப்ஷன் இதோடவோ நீங்க கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதில்லை. இது இல்ல, ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்துல காவல்துறையோட ஃபெயிலியர் அப்படின்னு திரு திருமாவளவன் சொன்னதும், மின்கட்டண உயர்வுல மத்திய அரசை கண்டித்து சிபிஎம் நடத்தக்கூடிய போராட்டமும், திரு கார்த்திக் சிதம்பரம் எல்லாத்தையும் பேசுங்க, கூட்டணியில இருக்கிறதுனால பேசாம இருக்க வேண்டாம்னு சொல்ற துணிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவங்களும் தோழமை சுட்டல் தான், அவங்களும் ஆளும் கட்சியை விமர்சிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அந்த எல்லைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஒரு துணின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல வேறுபடுறாரா திரு கார்த்திக் சிதம்பரம் தன்னுடைய அணுகுமுறையில, பேச்சால? இல்ல அது ஒரு வேறுபாடு இல்ல. இன்னும் சொல்ல போனா கார்த்திக் சிதம்பரம் ஊழியர்கள் மத்தியில பேசுறாரு, ஊழியர் கூட்டத்துல பேசுறாங்க. அப்ப பேசும்போது பல விஷயங்களை நம்ம பேச வேண்டியது இருக்கு. கட்சியுடைய ஒர்க்கர்ஸ் மத்தியில பேசுற போது இந்த மாதிரியான மோட்டிவேஷன் தான் பேசுறது இயல்புதான். அதுக்கும் இதை நீங்க தொடர்புபடுத்திக்க வேண்டியது இல்ல. கூட்டணி கட்சிகள்லாம் அமைதியா இருக்காங்க, இவ்வளவு நடக்குது, அமைதியா இருக்காங்கன்னு எதிர்கட்சிகள் பேசுனதுக்கு ஈல்டாய் பேசுன மாதிரி தெரியுது. இல்ல அப்படியெல்லாம் ஈல்டாகல. ரெண்டாவது என்னன்னா, இதை இப்படியான எதிர்பார்ப்பு அதிமுக கூடாரத்துக்கு இருக்கு அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கலாம். திமுக கூட்டணியில ஒரு ஏதாவது பிளவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் காத்துட்டு இருக்கலாம். அதை நோக்கி அந்த டிராப்ல சிக்கிக்கிட்டாரா திரு கார்த்திக் சிதம்பரம்? எடப்பாடியோட டிராப்ல சிக்கிக்கிட்டாரா? இல்ல யாருமே சிக்கல. இது நியாயமா அவங்க பண்ண வேண்டிய ரெஸ்பான்ஸ். ஒரு சம்பவம் நடக்கிற போது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலையா இருந்தாலும் சரி, கள்ளச்சாராய மரணங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. மேபி ஒரு எதிர்கட்சியோட அக்ரசிவ்னஸோட ஒரு கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் பேசுவாங்க. இது யதார்த்தமான விஷயம். ஆனா அதுக்காக சுட்டி காட்டாமையோ இது பண்ணாமையோ இருக்க முடியாது. கலைஞர் அவர்கள் 1996 வெற்றி பெற்ற பின்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, நீங்க எங்களை தட்டி கேளுங்க, தோழமை கட்சியா இருந்தா தட்டிக்கிறதுக்காக நீங்க இது சொல்லாம இருக்க வேண்டியதில்லை, தவறுகளை சுட்டி காட்டாம இருக்க வேண்டியது, தட்டி கேளுங்கள், முடிந்தால் குட்டியும் கேளுங்கள்னு சொன்னாரு. இது ஒரு அரசியல் கட்சியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்குகள் இருக்குது, கொள்கைகள் இருக்குது, வெவ்வேறுபட்ட பார்வைகள் இருக்குது. அதே நேரம் ஒரு பொது நோக்கத்துக்காக இணைந்து செயலாற்றும் போது சில அடிப்படையான விஷயங்களுக்காக தான் நம்ம ஒரு கூட்டணி அமைச்சுக்கிறோம். அதன் பொருட்டு நம்ம எல்லா விஷயத்தையும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது சுமன் ஸ்ரீராமன் போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கோ இந்த பர்செப்ஷன் எங்க வேறுபடுறீங்கன்னு கேக்குறேன். திரு எடப்பாடியுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற விமர்சனத்திற்கும் திரு சுமன் ஸ்ரீராமனுடைய விமர்சனத்திற்கும் காங்கிரஸ் கட்சி எந்த புள்ளியில இருந்து வேறுபட்டு நிக்கிறீங்க திமுகவுடைய கூட்டணி கட்சியாக? சொல்றேன், அதான் சொல்றேன். நான் என்னன்னா, அதாவது இந்த சம்பவங்கள்ல ஏதாவது இது விசாரணையில முன்னேற்றம் ஏற்படலைனாலோ அல்லது அந்த என்ன சொல்றது அதற்கு அடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலினாலோ நான் அந்த விஷயத்தை விமர்சிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலையாக இருந்தாலும் சரி, இதுலையா இருந்தாலும் சரி, அரசாங்கம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, சிஎம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஒரு வீட்டுக்கு நேரா கூட போயிட்டு வந்திருக்காரு. இன்னும் இத்தனை பிரச்சனைகள் வரும்போது அமைதியா இருக்காங்க அல்லது அதை பத்தி ரெஸ்பாண்ட் பண்ணாம டெட்டூட்டா இருக்காங்க அப்படின்னாதான் பிரச்சனை. இப்போ இது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை நான் டிவியில பார்த்தா தெரிஞ்சுட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறாரு. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமாரோட கொலை வழக்குல போதிய முன்னேற்றம் இல்லைன்னு திரு கார்த்திக் சிதம்பரம் சுட்டி காட்டுறாரு, வருத்தப்படுறாரு. இல்ல எனக்கு முன்னேற்றம் இல்லைங்கிறது வருத்தம் தான். ஆனா சில என்ன சொல்றது, சில கொலை வழக்குகள்ல விசாரணையில பல இடர்பாடுகள் இருக்கு, உங்களுக்கு தெரியாதுல்ல. ராமஜெயம் கொலை வழக்குக்கு இன்னைக்கு வரைக்குமே முடிவு வரலதான்.
ஆனா அதுக்காக வந்து அந்த சம்பவம் வருத்தத்துக்குரியதான் எனக்கு வருத்தம் இருக்கு. அன்றைக்கு திமுகவினருக்கும் அந்த வருத்தம் இருக்கு. ஆனா வந்து அதுல வந்து சில கொலை வழக்குகள்ல சில சம்பவங்கள்ல முன்னேற்றம் இல்லைங்கிறது வந்து வருத்தம் தான். அதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அந்த வருத்தத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா அதே நேரம் நடைமுறை சார்ந்து ஒரு குற்றவியல் விசாரணையில சில இடர்பாடுகள் இருக்கும், சந்தர்ப்பங்கள், சாட்சியங்கள், பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால அந்த பெர்செப்ஷன் என்ன உருவாகும் பாருங்க. எதிர்க்கட்சிகளும் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு கடுமையா விமர்சிக்கிற போது, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து விமர்சிக்கிற போது, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெர்செப்ஷன் திரு சுமன் சொல்ற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க, செய்தித்தாள் திறந்தாலும் செய்தி வருது அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கிடாதா? அது அரசு மேல ஒரு தோற்றத்தை உருவாக்கிடாதா நீங்களும் பேசும்போது? இல்ல நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னாதான் இதை செய்ய வேண்டியது அடிப்படையான ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்க வந்து ஒரு நடக்கிற போது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் கொல்லப்படுறாரா, அதுக்காக பேசாம இருக்க முடியாது. அதை ரெஸ்பாண்ட் பண்ணிதான் ஆகணும். இதுல நடவடிக்கை எடுக்கணும், விசாரணை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் ஆகணும். அது வேற. அதுக்காக இந்த அரசாங்கத்தை வந்து குற்றவாளி கூட்டில் ஏற்றுறோங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இந்த ஒன்றும் சூழல் மோசமான பிரியன் சார் ஏற்கனவே தெளிவா சுட்டி காட்டியிருக்காரு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டு ஆட்சியில வந்து எத்தனை நடந்துருக்குங்கிறது யாருக்கு ஒண்ணு தெரியாது கிடையாது. நீங்க அதான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆணவ கொலைகள், கௌரி முடுமலைப்பேட்டை சங்கர் கொலை ஆகட்டும், இளவரசனுடைய ஆணவ கொலை ஆகட்டும், அப்புறம் டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவுடைய மரணமாகட்டும், இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ரெண்டாவது இத நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இது எல்லாமே காவல்துறை வந்து நேரடியாக ஈடுபட்ட பிரச்சனைகள் எல்லாமே. காவல்துறைக்கு இதுல ஒரு ரோல் இருக்கு. ஜெயராஜ் பெனிக்ஸ் காவல்துறைக்கு ஒரு ரோல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர் தனக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு பப்ளிக் ஸ்டேட்மெண்டா. அப்படி இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாரதை நோக்கி வந்து பாயறதுல என்ன நியாயம் இருக்க முடியும்? நீங்க உங்களுடைய ஆட்சிக்காரர் ரெண்டாவது சுமன் ஸ்ரீராமன் சொன்னார், பர்செப்ஷனை வந்து நீங்க திரும்ப ஜெயலலிதா ஆட்சியில சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்களா ஒரு பர்செப்ஷனை உருவாக்கி ரொம்ப காலமா செஞ்சுட்டே இருக்கீங்க. ஏன் வாச்சாத்து சம்பவங்கள்லாம் யாருடைய ஆட்சி நடந்தது? அதெல்லாம் இது கிடையாதா? அடுத்த சுற்றுலையும் வரேன். ஜெயலலிதாவுக்கு போற போக்கு அந்த விலக்கு கொடுத்துட்டு போற இது அது என்ன, எந்த வகையில் நியாயம்? லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.